Hi teachers and friends. Now test number 26 plan building நாம் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு சொல்லாதீங்க. கமெண்டில் ஆன்சர் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு கமெண்டில் கொடுங்க, என் ஃபோன் நம்பர் அதில் தான் இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வீடியோ கேட்குறீங்களோ அந்த வீடியோக்கு உண்டான கொஸ்டின் வித் ஆன்சர் நான் க்ரியேட் பண்ணி தரேன். சரிங்க டீச்சர்ஸ். நவ் இப்போ நம்ம வந்து பிளான் பில்டிங் போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து critical is an example of. critical is an example of. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ interspecific cross, ஆப்ஷன் பி intergeneric cross, ஆப்ஷன் சி intrageneric cross, ஆப்ஷன் டி interspecific cross. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்லேருந்து ஒரு ஆப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? சாரி, இந்த 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் கிராஸ் நோட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே இன்டர் கொடுத்துருப்போம். டி ஆப்ஷன் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் கிராஸ். ஓகேங்களா? தென் செகண்ட் கொஸ்டின்ஸ். ரீமே அண்டு அட்டமிட்டா 2 ஆர் டெவலப்டு த்ரோ மியூட்டேஷன் ப்ரீடிங். இந்த அட்டமிட்டா 2ங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ட்ராட் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ட்டு. இதனுடைய வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் கூட இந்த பிளான்ட்டை வளர வைக்கக்கூடிய பிளான்ட்டை க்ரியேட் பண்ணாங்க. தட் இஸ் அட்டமிட்டா 2. ஸோ அது எந்த பிளான்ட்டோடைய கேரக்டர்? ரைஸா, சுகர் கேனா, பார்லியா, கேஸ்டரா? ஓகேங்களா? இப்போ நான் இதுலேருந்து சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வீடியோவில் நான் சொல்லலை, செகண்ட் வீடியோவில் சொல்லலை, தேர்ட் இதில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது பியூர் லைன் இருக்குது இல்லைங்களா, இதனுடைய கான்செப்ட் டெவலப்மெண்ட் பண்ணினது யார்? ஜொகான்சன். கான்செப்ட் ஆஃப் பியூர் லைன் இதை டெவலப்மெண்ட் பண்ணினாங்க. ஓகேங்களா? அடுத்தது சிங்கிள் சீடு டெசன்ட் மெத்தடு. இதுவும் ஒன் டைப் ஆஃப் த பியூர் லைன் தான். இதை சொன்னவர் யாருன்னா, ஜட்ஜஸ் பண்ணது யாருன்னா கவுல்டன். நோட் பண்ணிக்கோங்க, கவுல்டன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சஜஸ்டட் த யூஸ் ஆஃப் மல்டிலைன் இன் வேர்ட்ஸ் யார் சொன்னாங்க அப்படின்னா ஜென்சன். ஓகேங்களா? தென் கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹேக்கல்டு மாஸ் ஆர் பாப்புலேஷன் மெத்தடு? எதை நம்ம ஹேக்கல்டு மாஸ் ஆர் பாப்புலேஷன் மெத்தட் நம்ம சொல்கிறோம்? ஆப்ஷன் ஏ மாஸ் செலெக்ஷன் மெத்தட், ஆப்ஷன் பி பல்க் மெத்தட், ஆப்ஷன் சி சிங்கிள் சீட் டெசன்ட் மெத்தட், ஆப்ஷன் டி மல்டிபிள் கிராஸ் மெத்தட். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் ஒரு பிஜிடிஆர்பிக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேட்ச் கொடுத்துருந்தாங்க. அது நம்மளோட 12th புக்கில் 9th லெசன் அப்படியே டேரெக்டாக கொஸ்டின் தான். சுகர்கான் ப்ரீடர் வந்து இவர் என்ன எடுத்துட்டாருன்னா 2 விதமான பிளான்ஸ் எடுத்திருப்பார். ஒன்று வந்து நார்த் இந்தியாவிலும் இன்னொன்று சவுத் இந்தியாவிலையும் எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டெம் பார்த்திங்கன்னா திக் ஸ்டெம்மாக இருக்கும், ஹை சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ரீடரை க்ரியேட் பண்ணது யாருன்னா வெங்கட்ராமன். இந்த ப்ரீடை வந்து க்ரியேட் பண்ணுறது வெங்கட்ராமன். தென் பிபி பால் வீட் ப்ரீடர்னு சொல்லுவோம். பிபி பால் வீட் ப்ரீடர். இதுவும் இந்த 2 தான் மேட்ச்சை கேட்டிருந்தாங்க, வித் 2 எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி க்ரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் க்ரியேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? என்ன பிளான்ட் அப்படின்னா வீட்டும் ஆஸ் வெல் அஸ் ரைஸும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தென் சொர்க்கம் ப்ரீடரை கொண்டு வந்தவர் யாருன்னா என்ஜிபி ரோ. நோட் பண்ணிக்கோங்க, சொர்க்கம் ப்ரீடர் சொன்னவர் என்ஜிபி ரோ. அடுத்து 4th கொஸ்டின். heterotic effect in a hybrid is due to. Heterotic effect in a hybrid is due to. Option A over dominance, option B non-allelic interaction, option C inter-allelic interaction, option D additive gene effects. ஸோ
இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டிக்கல் இருக்கு இல்லைங்களா, அதை கண்டுபிடிச்சது யாருன்னா ரிம்போவ். நோட் பண்ணிக்கோங்க, ரிம்போவ். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஹைப்ரிட், ஹூஸ் த ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஹைப்ரிட் சொன்னது யார் அப்படின்னா காட்டன் மேத்யூ. அதே ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஃபேர்சைல்டு. நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது பல்க் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, இந்த பல்க் மெத்தடை சொன்னது யார் அப்படின்னா நீல்சன் அண்ட் ஈல். ஓகே. அடுத்தது ஒன் மோர் லாஸ்ட் இயர் ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டின் தான், ரஃபனோ பிராசிகா. பிராசிகா ஓலிரேசியாவும் ரப்பனா சாட்டிவாஸும் மிக்ஸ் பண்ணி வந்த ஒரு பிளான்ட் தான் ரப்பனோ பிராசிகா. இதை சொன்னவர் கார்பன்செக்கோ. லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அல்லோ பாலிபிளாடி எக்ஸாம் கேட்டிருந்தாங்க, ரஃபனோ பிராசிகா. ஓகேங்களா. தென் கொஸ்டின் நம்பர் 5. International Rice Research Institute is located at. So option A Melbourne, option B Manila, option C Kolkata, option D Vienna. ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்ன கேட்டிருக்கேன், இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் கேட்டிருக்கேன். இப்போ நோட் பண்ணிக்கிங்க, IARI இன்டர்நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிம்லா, CPRI அப்படிமோ, சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிம்லா. அதே மாதிரி CRRI சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்ட்ரல் கட்டாக், CC கட்டாக் ஞாபகம் வச்சுங்க, C கட்டாக், CPA சென்ட்ரல், அவ்வளோதான். தென் FRI ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டேராடன், அடுத்தது BSI பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஹௌரா. ஓகேங்களா. தென் கொஸ்டின் நம்பர் 6. RR2 a high yielding variety of which of the following crop. இப்போ RR2ங்கிறது எதனுடைய ஹை yielding வெரைட்டின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் A ரைஸ், ஆப்ஷன் B வீட், ஆப்ஷன் C கிராம், ஆப்ஷன் D சுகர் கேன். ஓகேங்களா. ஸோ நம்ம MS சுவாமிநாதன் என்ன சொல்லலாம்னா இந்தியாவில் பொறுத்தளவுக்கு ஃபாதர் ஆஃப் மியூட்டேஷனல் ப்ரீடிங்னு சொல்லலாம். யாரை? MS சுவாமிநாதனை. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பொதுவாக வேர்ல்டு லெவலில் ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் ஆக்சுவலாக யாருன்னு கேட்டால் நம்ம உடனே சொல்லுவோம் MS சுவாமிநாதன். அது இந்திய லெவலுக்குள்ள தான். வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது போர்லாக் தான், போர்லாக். ஓகேங்களா. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஆரிஜின் கான்செப்ட் பார்த்திங்கன்னா வாவிலோவ் அப்படிங்கிற சொன்னேன். தென் கொஸ்டின் நம்பர் 7. குஃப்ரி சந்திரமுகி இஸ் த வெரைட்டி ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங். குஃப்ரி சந்திரமுகி. ஆப்ஷன் A பொட்டேட்டோ, ஆப்ஷன் B ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆப்ஷன் C காலிஃப்ளவர், ஆப்ஷன் D வெஜிடபிள் பீஸ். ஓகேங்களா. இதில் எது குஃப்ரி சந்திரமுகி கேரக்டரு அப்படிங்கிற பிளான்ட்டு. ஓகேங்களா. அந்த பிளான்ட் எதுன்னு கேட்குறாங்க. அடுத்து அதே மாதிரி சில பிளான்ட்டு நம்ம ஆரிஜின் வந்து பர்டிகுலர் கண்ட்ரியாக இருக்கலாம். அப்போ அது எக்ஸாம்பிள் பிரேசிலில் எது ஃபேமஸ் மேஜர் கிராப் எது அப்படின்னா பைனாப்பிள், ரப்பரு, கேஷ்யூ. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பிரேசிலில் மெயினாக மேஜர் கிராப் எதுனா பைனாப்பிளும் ரப்பரும் கேஷ்யூ நட்டும் தான். அதே மாதிரி யூஎஸ்ஏவில் என்ன மேஜர் கிராப்னா சன்ஃப்ளவரு. ஓகேங்களா. சைனாவில் சோயாபீனு, டீ, ஆனியன், இது மூணுமே ரொம்ப முக்கியமாக அங்கே பயிரிடுறாங்க. அடுத்தது சவுத் வெஸ்ட் ஏசியா இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து வீட்டு அங்கே வந்து ரொம்ப அதிகமாக பயிரிடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. The breeding method employment by normal போர்லாக்.
டு டெவலப் மல்டிலைன் வெரைட்டிஸ் இன் வீட். ஓகேங்களா, போர்லாக்னா உங்களுக்கு யாரும் தெரியும். அந்த வீட்டை வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து கல்யாணம் சொனாலிக்கா இருக்குது இல்லைங்களா, அது அங்கேருந்து நம்ம அவர் கிருஷ்ணமூர்த்தி தான் அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வந்தார். ஓகேங்களா, அங்கேருந்து இங்கே சுவாமிநாதன் தான் அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வந்து இங்கே வந்து ஹைப்ரிட் பண்ணார். 63 அந்த லெர்மா ரோஜான் இருக்குது இல்லைங்களா, அதை கொண்டு வந்து இங்கே வந்து காமா ரைஸை க்ரியேட் பண்ணி பண்ணார். ஆனால் அது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா போர்லாக் தான். இப்போ என்ன கொஸ்டின்னா, மல்டிலைன் வெரைட்டிஸை வந்து இதில் ஃபைண்ட் அப் பண்ணார். ஆப்ஷன் ஏ பெடிகிரி மெத்தடு, ஆப்ஷன் பி பல்க் மெத்தடு, ஆப்ஷன் சி சிங்கிள் சீட் டெசண்ட் மெத்தடு, ஆப்ஷன் டி பேக் கிராஸ் மெத்தடு. ஓகேவா, அவர் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அப் ப்ரீடிங் மெத்தடை க்ரியேட் பண்ணார் அப்படிங்கிறது கொஸ்டின். 8 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அடுத்தது பொதுவாக நம்ம ரைஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது இல்லைங்களா, இப்போது டார்ஃப் ஜீன் ஆஃப் ரைஸ் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடைமொழிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, டிஜிஓ ஊ ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த நாட்டிலேருந்து ஃபைண்ட் அப் பண்ணாங்கன்னா, தைவான் நாட்டிலேருந்து டார்ஃப் ஜீனை க்ரியேட் பண்ணாங்க. இது ரைஸ் பிளான்ட்டில். அதே மாதிரி ஹை ஈல்டிங் மெச்சூரிட்டி கேரக்டர்ஸை கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐஆர்ஆர் சொல்லணும் இல்லையா, அந்த ஐஆர்ஆர் ஐயில் வந்து ரொம்ப ஃபேமஸான ரைஸ் வெரைட்டி 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து IR8 IR24 தான் ரொம்ப ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அங்கே. ஓகேங்களா, அடுத்தது IR36 இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கிராசி ஸ்டண்ட் வைரஸ், அந்த வைரஸை எதிர்த்து வாழக்கூடிய தாவரமாக க்ரியேட் பண்ணாங்க. IR36 கிராசி ஸ்டண்ட் வைரஸ், நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது இவர் போர்லாக் இருக்கார் இல்லைங்களா, இவர் என்ன பண்ணார்னா நோரின் 10 ஒன்று. இப்போ நம்ம ரைஸுக்கு வந்து டாப் ஜீன் சொல்ல முடியாது, அதே மாதிரி வீட்டில் டார்ஃப் ஜீன் க்ரியேட் பண்ணது நோரின் 10, நோட் பண்ணிக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 9. ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்ல முடியல டிடிக்கல், அப்படியே அதே லைன் மாதிரி தான். இஸ் டெவலப்டு த்ரூ இன்டர்ஜெனட்டிக் ஹைப்ரிடைசேஷன் ஆஃப். டிடிக்கல் இஸ் டெவலப்டு த்ரூ இன்டர்ஜெனட்டிக் ஹைப்ரிடைசேஷன் ஆஃப். ஆப்ஷன் ஏ wheat and rice, option B maize and rice, option C wheat and rice, option D wheat and barley. ஓகேங்களா, இப்போது நீங்கள் ஒரு இடத்த மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும். ஆக்சுவலி ஆப்ஷன் ஏல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள், வீட் அண்டு ரை RYE. ஓகேங்களா, RYE அது வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9ல் சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும் இல்லைங்களா. பிளான்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லெபர்ட்லேருந்து யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேரக்டரை வந்து நியூ கேரக்டர் கொண்டு வந்து அதை கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான்ட்டை மாற்றுறது தான் பிளான்ட் இன்ட்ரடக்ஷன் நம்ம அப்படிங்கிறோம். ஓகேங்களா, அடுத்து ப்ரைமரி இன்ட்ரடக்ஷனை என்ன அப்படின்னா, ஒரு நியூ என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கல்டிவேஷன் தட் இஸ் நோ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜீனோடைப்பில் வந்து எந்த ஒரு ஆல்டர்னேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த லெர்மா ரோஜாவும் சொனரா 64. எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, மெக்சிகோலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ப்ளஸ் அதோடு என்ன பண்ணாங்க, IR8 ஜயா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சரிங்களா, அதுதான் ப்ரைமரி இன்ட்ரடக்ஷன் சொல்கிறது. சரிங்களா, அடுத்தது செகண்டரி இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறோம். செகண்டரி இன்ட்ரடக்ஷன்னா அதில் ஏதாவது ஹைப்ரிடைசேஷன் பண்ணலாமா, ஸோ அந்த அதுலேருந்து நம்ம கொண்டு வர ப்ராசஸ் தான் செகண்டரி இன்ட்ரடக்ஷன் நம்ம சொல்லுவோம். அப்போ மேக்ஸிமம் அது என்னது, ஹைப்ரிடைசேஷன் பண்ணலாம். அடுத்து 10th கொஸ்டின்ஸ். பார்பனி கிராண்டி எ வெரைட்டி ஆஃப் லேடி ஃபிங்கர், நாட் ஃபிங்கர்னு இருக்குது, ஃபிங்கர் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஆப்ஷன் ஏ leaf curl, option B bacterial blight, option C black rot, option D yellow mosaic of virus. ஸோ இந்த ஆப்ஷனில் எந்த ஆன்சர்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன். இப்போது பொதுவாக டார்ஃப் ஜீன் சொன்னோம், டார்ஃப் வீட் சொன்னோம், லெர்மா ரோஜான்னு சொன்னோம் இல்லைங்களா. அதே மாதிரி சொனரா 64 சொல்லியிருப்போம் இல்லைங்களா. இதை தாண்டி டார்ஃப் ரைஸில் டெய்சங்
நேட்டிவ் லைக் திஸ் ஃபார் TN1, IR8ங்கிறது டுவார்ஃப் ரைஸு. அடுத்தது என்ன, சோயாபீனோட வெரைட்டிஸு ப்ளம்மட்டோ, நோட் பண்ணிக்கோங்க. சோயாபீனோட வெரைட்டிஸு ப்ளம்மட்டோ, இது பிளான்ட் இன்ட்ரக்ஷன் தான். அதே மாதிரி ஓட்ஸில் கென்ட்டு, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட் வெரைட்டியில் பார்த்துட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம், ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் ரிடலி. வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது ரிடலி அப்படிங்கிறது. டீ, லிச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரம் சைனாலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கேபேஜு, காலிஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா மெடிட்டேரியன் டு இந்தியாவுக்கு கொண்டு வந்த பிளான்ட்டு. சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 11. Method of breeding can be used for studying the ancestral characteristics. ஓகேங்களா. Method of breeding can be used for studying the ancestral characteristics. Option A, pure line. Option B, pedigree method. Option C, mass selection. Option D, none of these. ஓகேங்களா. அடுத்தது இதிலேருந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும் இல்லைங்களா. இப்போது இதில் வந்து நம்ம பிளான்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறோம். அப்போது நம்ம ஃபாரின் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சம் அன்வான்ட் சீட்ஸை அதோடு மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி வந்த பிளான்ட்டோட வீட்ஸ் அந்த அன்வான்ட் பிளான்ட் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த பிளான்ட் எதுன்னு கேட்பாங்க. பார்த்தீனியம் ஆர் காங்கிரஸ் கிராஸ். பெலேரியஸ் மைனர், லாண்டனா கேமரா, ஓகேங்களா. அர்கிமோன் மேக்சிகானா, ஐகானியா கிராசிபஸ். இந்த மாதிரி நமக்கு வந்து டேஞ்சரஸ் பிளான்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அது இங்கே வரும்போது வந்து என்விரான்மெண்ட்டை டோட்டலாக டேமேஜ் பண்ணக்கூடிய பிளான்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12. Decide improved variety of economically useful crops are raised by option A, natural selection. Option B, hybridization. Option C, mutation. Option D, biofertilizer. Question number 12. Decide improved variety. எக்கனாமிக்கலாக நமக்கு யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய பிளான்ஸில் எந்த வெரைட்டிஸ் நமக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இது ஒரு சில கொஸ்டின்ஸு. இப்போது ஆர்டிஃபிஷியலில் செலெக்ஷனில் நம்ம என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, செலெக்ஷனில் நேச்சுரல் மெத்தட் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் மெத்தடு இருக்குது. ஓகேங்களா. இப்போ பியூர் லைன் செலெக்ஷன் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணது யாருன்னா ஜொகான்சன். நோட் பண்ணிக்கோங்க. பியூர் லைன் செலெக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா ஜொகான்சன். இவர் பியூர் லைன் செலெக்ஷன் என்னது, பியூர்னு என்னது செல்ஃபு, வேறு எந்த ஒரு கிராஸையும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் ஹோமோசைகஸ். பியூர் லைனு செல்ஃப் ஆல்னேட்டடு ஹோமோசைகஸ் ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13. விச் இஸ் த குவிக்கஸ்ட் மெத்தட் எதுன்னு கேட்குறாங்க பிளான்ட் ப்ரீடிங்கில். ஆப்ஷன் ஏ இன்ட்ரடக்ஷன்ஸ், ஆப்ஷன் பி செலெக்ஷனு, ஆப்ஷன் டி சி ஹைப்ரிடைசேஷன், ஆப்ஷன் டி மியூட்டேஷன் ப்ரீடிங். விச் இஸ் த குவிக்கஸ்ட் மெத்தட் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் கேட்குறாங்க. ஓகேங்களா. அது ஆக்சுவலாக 12th புக்கில் கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸு பார்த்து ஒரு தடவை எழுதுங்க. ஓகேங்களா. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஹைப்ரிட் வெரைட்டிஸில் நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் லைன் செலெக்ஷனில் நிறையா பிளான்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அப்போது ஒரு பிளான்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து கேஸ்டர் பிளான்ட்டு. அது என்னென்ன வெரைட்டிஸ்னால் HC1, HCB அப்படிங்கிறது. அதே மாதிரி வீட்டில் NP4, NP6, NP12, PB8, C13, K46. ஓகேங்களா. அடுத்து பார்லியில் C251, C50, K12. இது எல்லாமே பார்லியோட வெரைட்டிஸ். எதனுடைய இது வந்து பியூர் லைன் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது இந்த பிளான்ட்டெல்லாம். அடுத்தது 14th கொஸ்டின். ஜயா அண்ட் ரத்னா ஆர் த செமி டுவார்ஃப் வெரைட்டிஸ் ஆஃப். ஜயா அண்ட் ரத்னா வரக்கூடிய செமி டுவார்ஃப் வெரைட்டிஸ் அப்படிங்கிற என்ன பிளான்ட்? வீட்டா, ரைஸா, கோபி, மஸ்டர்டு எதுன்னு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதனுடைய சில பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லணும் இல்லையா. இந்த மாஸ் செலெக்ஷனில் மேக்ஸிமம் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஹேலட்ஸ் மெத்தட், இன்னொன்று ரிம்பர் மெத்தட்னு சொல்லுவோம். ஹேலட்ஸ் மெத்தட், இன்னொன்று ரிம்பர் மெத்தட். இந்த மாஸ் செலெக்ஷனை என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிராஸ் பாலினேஷன் ப்ராசஸ் தான் மாஸ் செலெக்ஷன் நம்ம சொல்லுவோம்.
ஓகேங்களா. கிராஸ் சொல்யூஷன் தான் நம்ம மாஸ் செலெக்ஷன் சொல்லுவோம். இந்த மாஸ் செலெக்ஷன் வந்து சிம்பிளஸ்ட்டாக இருக்கும், காமனாக இருக்கும், ஓல்டஸ்ட் மெத்தடாக இருக்கும் அப்படிங்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15. Maize breeder developed biofortified having high concentration of. ஓகேங்களா. மெய்ஸ் பிரீடர் எடுக்கிறோம் இல்லையா, பயோஃபோர்ட்டிஃபைட்னா உங்களுக்கு தெரியும். இப்போ விட்டமின்ஸ் ஹெவியாக இருக்கிறது, ஹார்மோன்ஸ் ஹெவியாக இருக்கிறது, இல்லை அமினோ ஆசிட் அதிகமாக இருக்கிற மாதிரி பிளான்ட்டு ஹை ஈல்டு கிடைக்கிற மாதிரி பண்ணுறது தான் பயோஃபோர்ட்டிஃபைட் ப்ராசஸ். அவ்வளோதான். இதில் வந்து எது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட், அதான் ஆப்ஷன் ஏ ஜென்டினைன் அண்டு லைசின், ஆப்ஷன் பி லைசின் அண்டு கேனின், ஆப்ஷன் சி டிரிப்டோபான் அண்டு லைசின், ஆப்ஷன் டி ஆல் தி எபோவ். பார்த்துக்குங்க. சரிங்களா. அடுத்தது நான் இப்போ சொல்ல போகிறேன் குளோனல் செலெக்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. குளோனல் செலெக்ஷன்னா என்ன? பொதுவாக வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் நம்ம சொல்லுவோம். இதுலேருந்து கிராப் நம்ம ஈல்டு க்ரியேட் பண்ணது சுகர் கேன், பொட்டேட்டோ, டீ, பனானா. இதுலேருந்து குளோனல் செலெக்ஷன் வந்து கொண்டு வந்தோம். ஏசெக்சுவல் அண்ட் செக்ஸுவல் ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுடைய குவாலிட்டியான அதோட கேரக்டர்னா புவர் குவாலிட்டி தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இதுலேருந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவில் குஃப்ரி ரெட்டு அண்டு குஃப்ரி சாஃபர்டு, சாஃபர்டு. அதே மாதிரி மேங்கோவில் பாம்பே க்ரீன் அண்டு ஹைகேட். ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா யுவராஜ் அண்டு பிளட் ரெட். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸோட ஃப்ரூட்ஸை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இது குளோனல் செலெக்ஷன் மூலிமா. கொஸ்டின் நம்பர் 16. டுவார்ஃப் வீட் வெரைட்டிஸ் லைக். நோட் பண்ணிக்கோங்க. டுவார்ஃப் வீட் வெரைட்டிஸ் லைக். நான் ஆல்ரெடி கென்ட்னா என்ன சொல்லியிருக்கிறேன் இதே வீடியோவில். நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா தெரியும், ஃப்ளம்மட்டோனா முன்னாடி போனீங்கன்னா தெரியும். அப்படி போனீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் TN1 இல்லை FR8. TN1க்கு நான் சொல்லியிருக்கேன், கென்ட்டுக்கு சொல்லியிருக்கேன், ஃப்ளம்மட்டோ சொல்லியிருக்கேன், FR8க்கும் சொல்லியிருக்கிறேன். அப்போ விச் ஒன் இஸ் அ டுவார்ஃப் வீட் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு 2 பாயிண்ட்ஸ் சொன்னோமா. ரெக்கரண்ட் செலெக்ஷன் இதை சொன்னவர் ஹல்லு. இதை அந்த வேர்டை க்ரியேட் பண்ணவர் ஹல்லு. அந்த ப்ரொசீஜர் டிஸ்கிரைப் பண்ணது யாருன்னா ஜென்கின்ஸு. இதுவும் பொதுவாக செல்ஃப் பாலினேட்டிவ் ப்ராசஸ் ஆஸ் வெல் அஸ் கிராஸ் பாலினேஷன் காமனாகவே நடக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது செல்ஃப் பாலினேஷனை விட கிராஸ் பாலினேஷன் காமனாக கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது ஹெட்ரோசிஸ். இதில் சொல்லிடலாமா. ஹெட்ரோசிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா சுப்பீரியாரிட்டி கேரக்டரு. இட் இஸ் ஏ ஹைப்ரிட் ஓவர் போத் பேரண்ட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டு ரிப்போர்ட் த ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா கொலிரூட்டர் தான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. எதை? ஹைப்ரிட்டை. அந்த ஹைப்ரிட் பிளான்ட்டு டொபாக்கோ டாட்டூரா தான் ஃபஸ்ட்டு இவர் டு ரிப்போர்ட் த ஹைப்ரிட் விகர்னா இப்படி தான் இந்த பிளான்ட் தான் அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. எந்த பிளான்ட்டை? டொபாக்கோவுக்கும் டாட்டூராவும் சொன்னவர் கொலிரூட்டர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்கல்லு வந்து அந்த வேர்டை சொன்னார், ஹெட்ரோசிஸ்ங்கிற வேர்டு. ஓகேங்களா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம். நான் தான் சொன்னேன், இப்போ நம்ம புதுசாக ஒரு ஃபாரின் சீட்லேருந்து நம்ம வாங்கிட்டு வரோம். நெல் கோதுமை இந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது நமக்கு என்ன தெரியும், நமக்கே தெரியாமல் மிக்ஸ் பண்ணி அனுப்பிடுவானுங்க. அனுப்பிட்டு நம்ம அதை வாங்கிட்டு வந்து நான் போடும்போது தெரியும் அது அதில் நிறையா விதமான ப்ராமேட்டிக்கோட சீட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றமோ. அதுக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ என்னென்ன பிளான்ட் இருக்கும், அந்த எந்த பிளான்ட்டு பேர் என்னென்னு இந்த பொட்டானிக் நேமோடு சொல்லிட்டேன். உள்ள வீடியோ நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரியும். சரிங்களா. அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண எதை லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கண்ட்ரி நேம் என்ன? ஆப்ஷன் ஏ இட்டாலி, ஆப்ஷன் பி யூரோப், ஆப்ஷன் சி ஸ்ரீலங்கா, ஆப்ஷன் டி நார்த் இந்தியா. இதில் ஒரு கண்ட்ரிக்காரங்க என்ன பண்ணாங்க, லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. சரிங்களா. அதோடு சரி, சீடோ ஹெட்ரோசிஸ்ன்னு அப்படின்னா ஒரே வார்த்தை லுக்ஸூரியன்ஸ். இந்த தடவை கேட்பான் லுக்ஸூரியன்ஸ்னு கேட்பான். சரிங்களா. அப்போ லுக்ஸூரியன்ஸ்னால் என்ன அப்படின்னா 2 பேரண்டல் ஃபார்ம்ஸு. அப்போது எக்ஸ்ட்ரா க்ரோத் டெவலப்மெண்ட் ஆகும். இலை தலையெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். இலை ஒன்று தானே, இலை பெருசாக இருக்கும், தண்டு பெருசாக இருக்கும். அதாவது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் வளர்ச்சி இல்லாமல் ஸ்டெரைலாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சூடோ ஹெட்ரோசிஸ். பொய்யான தன்மையை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. முண்டப்பா
நோட் பண்ணிக்கோங்க. முண்டப்பா, பத்மா, நீலம். முண்டப்பா, பத்மா, நீலம். இதனுடைய கிராப் பை டேஸ். ஆப்ஷன் ஏ மேங்கோ, ஆப்ஷன் பி பொட்டேட்டோ, ஆப்ஷன் சி பனானா, ஆப்ஷன் டி ஆரஞ்சு. ஸோ முண்டப்பா, பத்மா, நீலங்கிறது எந்தனுடைய கிராப் பிளான்ட்டு? மேங்கோவா, பொட்டேட்டோவா, பனானாவா, ஆரஞ்சா அப்படிங்கிறாங்க. இப்போது டாமினன்ட் ஹைப்போதீசிஸ் இதை ப்ரப்போஸ் பண்ண தியரி, இந்த தியரிக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார், இந்த தியரியை சொல்லியிருப்பார். அவர் யாருன்னா டேவன்ஃபோர்ட். ஓகேங்களா, இந்த நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹைபிரிடைசேஷன் பற்றி சொல்லிடலாமா சில பாயிண்ட்ஸு. இப்போ ஹைபிரிடைசேஷன்ங்கிறது மோஸ்ட் காமன் மெத்தடா இல்லையா? அப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஹைபிரிடைசேஷன் நான் சொல்லிட்டேன், காட்டன் மெத்தட்னு சொல்லியிருப்பேன். ஆர்டிஃபிஷியல் மெத்தட் தாமஸ் ஃபேர்சைல்டுன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராக்டிக்கலாக ஒரு ஹைபிரிடைசேஷன் பண்ணி செஞ்சவர் யாருன்னா கொலிரூட்டர் தான். ப்ராக்டிக்கலாக செஞ்சவர் யாருன்னா கொலிரூட்டர். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 19. த டேர்ம் மியூட்டேஷன் பிரீடிங் ஃபஸ்ட்டு காயின்டு பை. நோட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமானது. த டேர்ம் மியூட்டேஷன் பிரீடிங். மியூட்டேஷன்னா உங்களுக்கு யாரும் தெரியும், மியூட்டேஷன் அந்த டேர்மை சொன்னவர் யாரும் தெரியும். ஆனால் மியூட்டேஷன் ப்ரீடிங் அந்த டேர்மை சொன்னவர் யார் அப்படி ஃபஸ்ட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ப்ரெஸ்லேப்பன், ஆப்ஷன் பி லைன், ஆப்ஷன் சி ஹிட் அண்ட் டார்கெட், ஆப்ஷன் டி ஏ அண்டு பி. ஓகேங்களா, கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். இதில் சில பாயிண்ட்ஸ் சொல்லிடலாமா? இன்டர் வெரைட்டல் அப்படிங்கிறது பொதுவாக ஹைபிரிடைசேஷனில் நான் இப்போ சொல்லணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான். அப்போ இன்ட்ரா வெரைட்டல், இன்டர் வெரைட்டல், இன்டர் ஸ்பெசிஃபிக், இன்டர் ஜெனரிக். அப்படின்னா இன்டர் ஜெனரிக்னா டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ். நான் நோட் பண்ணிங்க, டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ்னால் சேம் ஃபேமிலியாக இருக்கலாம், பட் டிஃப்ரெண்ட் ஜீனாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது இன்டர் ஜெனரிக். இன்டர் ஸ்பெசிஃபிக்னா ஜீன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக சேமாக இருக்கும், ஆனால் ஸ்பீசிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்டர் வெரைட்டல்னால் வெரைட்டிஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சம்மந்தமே கிடையாது, அந்த மாதிரி சொல்லலாம். அதே இன்ட்ரா வெரைட்டல் அப்படின்னா இன்ட்ரானா சேம் வெரைட்டி பிளான்ட்னு சொல்லுவோம். அதேமாரி இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்னா சேம் ஸ்பீசிஸ். ஓகேங்களா, அந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. ரிமூவல் ஆஃப் ஆந்தர் பார்ட் ஃப்ரம் ஃப்ளவர் பிஃபோர் மெச்சூரிட்டி. ஃப்ளவர் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே அதோடைய ஆந்தரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னப்பா? ஆப்ஷன் ஏ பேக்கிங், ஆப்ஷன் பி எமாஸ்குலேஷன், ஆப்ஷன் சி செல் பாலினேஷன், ஆப்ஷன் டி ஹோமோசைகஸ். ஓகேங்களா, அடுத்தது நான் ஒரு 2-3 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஒரு டீச்சர் கேட்டிருந்தாங்க, எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சின்ன டெஃபினேஷன் கேட்டிருந்தாங்க. இப்போ பெடிகிரி மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பெடிகிரி மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ செல்ஃப் பாலினேட்டட் ஸ்பீசிஸ், அவ்வளோதான். இட் இஸ் ஏ செல்ஃப் பாலினேட்டட் ஸ்பீசிஸ். இண்டிவிஜுவலாக நம்ம செலெக்ஷன் பண்ண போகிறோம், இது செலெக்ஷன் பண்ண போகிறோம். அதே பல்க் மெத்தட் அப்படின்னா கூட்டத்தை வந்து நம்ம வந்து அதுலேருந்து பெஸ்ட் எடுக்க போகிறோம். ஆனால் அந்த பல்க் மெத்தட் சொன்னது வந்து நில்சன் அண்ட் ஈல் வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, பல்க்குங்கிறது ஒரு பாப்புலேஷன்லேருந்து அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட்டு. ஆனால் பெடிகிரி மெத்தட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலான பிளான்ட்லேருந்து உடைய பெஸ்ட் ஆஃப் கேரக்டர் அதில் எடுக்கிறாங்க. சரிங்களா, அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பேர் சிங்கிள் சீட் டெசன்ட் மெத்தட்னா இது சொன்னவர் கவுல்டன்னு. செக்ரிகேட் பண்ணுறாங்க பாப்புலேஷனை, அதுலேருந்து தனியாக பிரிக்கிறாங்க. அதுலேருந்து பிரித்து மாடிஃபைட் டு பல்க்கு ப்ரீடிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்லி ஓன் சீடு மட்டும் எடுத்து அதனுடைய கேரக்டர்ஸை பெஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பேக்ராஸ் மெத்தடு. இந்த பேக்ராஸ் மெத்தடு சொன்னவர் ஹாலன் அண்ட் போப். இது ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா ஹாலன் அண்டு போப். ஓகேங்களா, தட் இஸ் பேக்ராஸ் மெத்தடு அப்படிங்கிற நம்ம. ஓகே டீச்சர்ஸ், தென் இப்போ 20 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா பிளான் பீடிங்கில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் அதை தூக்கி போட்டுட்டேன். இன்னும் சில பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, அதை நம்ம ஃபுல் ஃபோர்ஸ்னால் இல்லை தனியாக ஸ்பெசிஃபிக்கான யூனிட் வைக்கும் போது நம்ம அதில் கொஸ்டின் நான் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது நான் அந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு அப்படியே பாயிண்ட்ஸ் சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சரை கமெண்டில் வரும். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக தெரியுமா இருக்கும். ஆன்சரில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் டீச்சர்ஸ்.